பாடல் பிறந்த கதை. இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் பாடல் பாவ சஞ்சலத்தை நீக்க. இப்பாடல் சங்கீதம் 55ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தையும் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் மையமாக வைத்து எழுதப்பட்டது. இப்பாடலை எழுதியவர் ஜோசப் ஸ்க்ரீவன். இவர் 1819ஆம் ஆண்டு அயர்லாந்தில் சீபாட்ரிக் என்னும் இடத்தில் பிறந்தார். தனது இளமை கல்வியை பிறந்த ஊரிலேயே முடித்து பின்னர் டப்ளின் நகரின் திருத்துவ கல்லூரியில் பட்டம் பெற்றார். படிப்பை முடித்தவுடன் அவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. மணநாளுக்கு முன்தினம் மணப்பெண் குதிரையில் ஏறி ஒரு ஆற்றை கடக்க முயன்றபோது தவறி விழுந்து ஆற்றின் நீரில் மூழ்கி உயிரிழந்தாள். இதை ஆற்றின் மறுகரையில் நின்று பார்த்து கொண்டு உதவி செய்ய கூடாமல் திகைத்து நின்ற ஸ்க்ரீவன் மிகவும் வேதனைப்பட்டார். அதனால் அவரது மனநிலையும் பாதிக்கப்பட்டது. இந்த துயர நிகழ்ச்சியை மறக்க 1845ஆம் ஆண்டு தமது 25ஆம் வயதில் கனடாவுக்கு சென்றார். அங்கு நம்பிக்கை துறைமுகம் என்ற ஊரில் ஆசிரியராக பணியாற்றினார். மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையிலும் ஸ்க்ரீவன் தெய்வபக்தி நிறைந்தவராகவும் பிறருக்காக வாழ்பவராகவும் விளங்கினார். தன்னிடம் இருந்த பணம் பொருள் அனைத்தையும் ஏழை எளியவர்கள் மற்றும் அனாதைகளுக்கென்றே செலவு செய்தார். ஸ்க்ரீவன் பிளேமவுத் சகோதரர் என்ற சீர்திருத்த சபையில் சேர்ந்தார். அச்சமயம் ஒரு பெண்ணை மணக்க விரும்பி மணநாளுக்கு நாள் குறிக்கப்பட்டது. திருமணத்திற்கு முன் அந்த சபையில் சேர விரும்பிய அவளுக்கு ஒரு ஏரியில் ஞானஸ்தானம் கொடுத்தனர். தண்ணீர் மிகவும் குளிர்ந்திருந்ததால் ஜலதோஷம் பிடித்து அதைத் தொடர்ந்து அதிக காய்ச்சல் வந்து அவளும் மரித்து போனாள். இந்த திருமணத்தின் மூலமாவது தன் மகன் சந்தோஷ வாழ்வை பெறுவான் என்று நம்பியிருந்த ஸ்க்ரீவனின் தாயார் தாங்க முடியாத துயரத்திற்குள்ளானார். தன்னுடைய வேதனையின் மத்தியிலும் பிறர் நல் கருதும் ஸ்க்ரீவன் அயர்லாந்தில் தனிமையில் தன்னை எண்ணி வருந்தும் தன் தாயாரை ஆறுதல் படுத்த 1855ஆம் ஆண்டு இந்த அருமையான பாடலை எழுதினார். இப்பாடலுக்கு ஸ்க்ரீவன் கொடுத்த தலைப்பு இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்பதே. அவரை பராமரிக்க வந்த நண்பர் இப்பாடலின் கைப்பிரதியை பார்த்தார். அதை வாசித்து மனம் நெகிழ்ந்தவராக ஆச்சரியத்துடன் இப்பாடலை இயற்றியது யார் என்று வினவினார். அதற்கு ஸ்க்ரீவன் ஆண்டவரும் நானும் சேர்ந்தே இயற்றினோம் என்று தாழ்மையாக பதிலளித்தார். இவ்வாறு மனோவியாதியால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதரால் எழுதப்பட்ட இப்பாடல் உலகெங்கும் பல உயிர்மீட்சி கூட்டங்களிலும் ஜெப கூட்டங்களிலும் இன்றும் பாடப்பட்டு வருகிறது. படிப்பறிவில்லாத பாமர மக்களும் எளிதில் புரிந்து கொள்ளும் வண்ணம் இப்பாடல் உலகில் உள்ள 4 லட்சம் கிறிஸ்தவ பாடல்களில் மிகவும் விரும்பி பாடப்படும் பாடல் என புகழ் பெற்றது. மிஷனரிகள் தங்கள் பணித்தலங்களில் புது விசுவாசிகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் முன்னோடி பாடலாகவும் இது விளங்குகிறது. இப்பாடலை இயற்றிய ஸ்க்ரீவனோ தன் வாழ்வின் கடைசி நாட்களை சுகவீனம், வறுமை மற்றும் மனவியாகுலத்துடன் கழித்தார். இறுதியில் 1886ஆம் ஆண்டு தமது 66வது வயதில் நைஸ்லேக் என்னும் ஊரில் ஒரு சிற்றாற்றில் தவறி விழுந்து மூழ்கி மரித்தார். ஸ்க்ரீவன் எழுதிய இப்பாடலை நாமும் ஒரு முறை கேட்போமா? இந்நிகழ்ச்சியை குறித்த உங்களது கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் எங்களது அனைத்து நிகழ்ச்சிகளையும் காண எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மனோவியாதியுற்ற ஒரு நோயாளியின் மூலம் கர்த்தர் உலகெங்கும் உள்ள மக்களுக்கு ஆறுதல் தரும் இப்பாடலை அளித்தார் என்றால் தாளந்து படைத்த நம்மை இன்னும் மேன்மையாக பயன்படுத்துவார். ஆண்டவர் கரத்தில் நம்மை இன்றே அர்ப்பணம் செய்வோம். ஆமென்.
நஷ்டம் உண்டானாலும் இயேசுவண்டை சேருவோம். மோசம் நாசம் நேரிட்டாலும் ஜெபதூபம் காட்டுவோம். நீக்குவாரே நெஞ்சின் நோவை, பலவீனம் தாங்குவார். நீக்குவாரே மனசோர்வை, தீய குணமாற்றுவார். பலவீனமான போதும் கிருபாசனம் உண்டே. ஜனம் சாகும் போதும் புகலிடம் இதுவே. ஓப்பில்லாத பிராணனேசா, உம்மை நம்பி நேசிப்போம். ஆழவற்ற அருள்நாதா, உம்மை நோக்கி கெஞ்சுவோம்.